வணக்கம் நேயர்களே. இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் பெரியாச்சி என்ற பேச்சியம்மனின் வரலாறு. பெரியாச்சி என்ற பேச்சியம்மன் என்னும் தேவதை காளியின் அவதாரமாகும். முன்னொரு காலத்தில் பிராமணர்கள் அல்லாதோர் வணங்கி துதித்த தெய்வம்தான் அவர். ஆனால் காலப்போக்கில் அவர்களையோ பிராமணர்களும் துதிக்க துவங்கி உள்ளதன் காரணம் அவரோ காளி தேவதையின் அவதாரம் என்பதால்தான். ஆனாலும் இன்றும் கிராமப்புறங்களில் கிராம தேவதையாக ஏற்கப்பட்டுள்ள அவரோ அங்குள்ள ஆலயங்களில் பெரியாச்சி அம்மன் என்ற பெயரில் அருள் புரிந்து கொண்டு இருந்தாலும் சிங்கப்பூர், மலேசியா மற்றும் ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் பெரிய நகர பகுதிகளிலும் அவர்களுடைய ஆலயமோ அமைக்கப்பட்டுள்ளது. அவளை அங்கு காளி தெய்வமாகவே ஏற்று பூஜிக்கின்றனர். வெளிநாடுகளில் குடியேறிய தென்னிந்திய பகுதி மக்கள், குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள், பெரியாச்சி அம்மன் மூலமாக பல நன்மை பெற்றுள்ளதாக கூறுகின்றனர். அவளை பேச்சியம்மன் என்றும் கூறுவார்கள். பெரியாச்சி அம்மன் முக்கியமாக கர்ப்பவதிக்கு பாதுகாவலராக இருப்பவள். கர்ப்பமுற்றவர்கள் சுகப்பிரசவம் அடையவும் வயிற்றில் வளரும் குழந்தை நலமாக பிரசவம் ஆகவும் அவர்களுடைய அருள் தேவை என்று கருதப்படுவதால் அவர்களை வணங்கி வேண்டுதலோ செய்கின்றனர். அவரை ஒரு வயதான மூதாட்டியாக, ஒரு ஆட்சியைப் போலவே கருதுகின்றனர். ஏனெனில் முன்காலத்திலெல்லாம் கிராமப்புறங்களில் பிரசவம் பார்ப்பதற்கென்றே வயதான நல்ல திறமையான மூதாட்டிகளோ இருந்தனர். அவர்கள் கர்ப்பமடைந்தவர்கள் எப்பொழுது பிரசவிப்பார்கள் என்பதை கணித்து குழந்தை நல்ல முறையில் பிறக்க கர்ப்பிணி பெண்களின் வயிற்றில் எண்ணெயை தடவி உருவிவிட்டு சுகப்பிரசவம் அடைய தேவையானவற்றை செய்து வந்தார்கள். அது மட்டுமல்ல, வீடுகளில் வயதான மூதாட்டியின் அறிவுரைகளோ முக்கியம் என்பதால் அவர்களை அன்புடன் ஆச்சிமார்கள் என்று அழைத்தும் வந்தனர். ஆச்சிமார்கள் கர்ப்பிணிகள் எந்த முறையில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பவற்றை முறையாக தெரிந்து வைத்து கொண்டு இருந்ததால் அவர்களும் மரியாதையான பொருளில் ஆச்சிமார்கள் என்று அழைப்பார்கள். அவர்களை கர்ப்பமுட்ட பெண்கள் வீட்டில் உள்ளவர்கள் தங்கள் வீட்டிற்கு அழைத்து வந்து அவர்களுடைய உதவியை பெற்றுக்கொள்வார்கள். பயங்கரமான உருவை கொண்டு தன்னுடைய கையில் ஒரு குழந்தையை ஏந்தி கொண்டும் தொடையில் தன்னுடைய கைகளினால் ஒரு பெண்மணியின் வயிற்றை கீறிய நிலையிலும் கால் பாதத்தின் கீழ் ஒரு மனிதனை மிதித்து கிடக்கவும் தோற்றம் தரும் பெரியாச்சி பார்ப்பதற்கோ பயங்கரமானவளே தவிர அவளை வணங்கி துதிப்போருக்கு அவரோ அபாரமான கருணை காட்டுபவள். அவளை வேண்டி வணங்குபவர்களுக்கு அளவில்லாத உதவி செய்பவள். பெரும்பாலான அவளுடைய ஆலயங்களில் அவளுக்கு காவலனாக மதுரை வீரன் போன்றவர்கள் காட்சி தருகிறார்கள். அவருடைய தோற்றத்தை பற்றியும் பூமிக்கு வந்ததை பற்றியும் ஒரு கிராமிய கதையோ உள்ளது. அந்த கதையின்படி ஒரு காலத்தில் பாண்டிய நாட்டைச் சேர்ந்த வல்லராஜா என்ற பெயர் கொண்ட ஒரு மன்னன் இருந்தார். அவர் ஆட்சியில் பலரையும் கொடுமைப்படுத்தி வந்தான். மக்களுக்கு மட்டுமல்ல, ரிஷி முனிவர்களுக்கும் அவனால் பெரும் தொல்லைகளோ தோன்றின. அவன் ராட்சசர்களையும் அசுரர்களையும் தன்னுடைய கையில் வைத்திருந்தான். அதனால் அவனை யாராலும் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அதே நேரத்தில் அவனுக்கு துணையாக இருந்த அரக்கர்களும் அசுரர்களும் தம்மை பாதுகாத்து கொள்ள பெரியாச்சி அம்மனை துதித்து வந்தார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த கொடுங்கோல் ஆட்சி நடத்தி வந்தவன் ஒருமுறை ஒரு முனிவரின் மூலம் ஒரு சாபத்தை பெற்றான். அவருக்கு பிறக்க இருக்கும் குழந்தை பிரசவம் ஆனதும் அந்த குழந்தையின் உடலோ உடனே பூமியை தொட்டுவிட்டால் அவனோ அழிந்து விடுவான். அவனுடைய நாடும் அழிந்துவிடும். மேலும் அவனுடைய குழந்தையே அவனுக்கு மரணத்தை ஏற்படுத்தி தரும். மாறாக அது பூமியை தொடாமல் ஒரு நாள் மட்டும் இருந்துவிட்டால் அதற்கு பிறகு ஒன்றுமே ஆகாது. அந்த மன்னனுக்கு வெகுகாலம் குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருந்தது. ஒருமுறை மனைவியோ கர்ப்பவதி ஆனாள். பிறக்கும் குழந்தையோ பூமியை உடனே தொட்டுவிட்டால் தனக்கோ மரணம் சம்பவிக்கும் என்றாலும் அந்த சாபம் தோல்வி அடைந்துவிட்டால் அதற்கு பிறகு தனக்கு ஆபத்தே கிடையாதே என்பதை தெரிந்து வைத்திருந்தவன் என்ன செய்வதென்று தவித்தான். ஆனால் அவனோ அழிய வேண்டும் என்ற விதி இருந்ததால் அசுரர்களையும் அரக்கர்களையும் அடக்கி கொண்டிருந்த பெரியாச்சி அம்மனோ அவருடைய நாட்டில் வயோதிக பெண்மணி உருவில் வலம் வந்து கொண்டிருந்தாள். அந்த காலத்தில் கட்டில்களோ கிடையாது, சொகுசான மெத்தை போன்றவையும் கிடையாது. பிரசவம் என்றாலே பிரசவ தீட்டு பட்டுவிடாமல் இருக்க பிரசவ வேலை வந்ததும் வீடுகளின் மூலைகளில் அவர்களை தனியாக இருக்கச் சொல்வார்கள். தரையில் பாயின் மீதுதான் இருந்து பிரசவிப்பார்கள். அத்தனை கட்டுப்பாடு இருந்த காலம் அது. அதனால்தான் பிரசவம் பார்க்க என்றே அனுபவம் மிகுந்த வயதான ஆட்சிகளை
கர்ப்பிணிகளுக்கு துணையாக இருக்க வைப்பார்கள். அரசன் தன்னுடைய படையினரை அனைத்து இடத்திற்கும் அனுப்பி மனைவிக்கு பிரசவம் பார்க்க தக்க துணையை தேடினான். ஆனால் யாரும் அவனுக்கு உதவ முன்வரவில்லை. ராணிக்கும் பிரசவ வலி வந்துவிட்டது. பிறக்கும் குழந்தையும் நலமாக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் தானும் அழியாமல் இருக்க வேண்டும் என்ற கவலை அடைந்த மன்னனோ உடனடியாக கிளம்பி தானே ஊருக்குள் சென்று நல்ல ஆட்சியை பிரசவித்திற்காக தேடிக்கொண்டிருந்த பொழுது மன்னனின் முன்னால் ஒரு வயதான பெண்மணியின் உருவத்தில் இருந்த பெரியாச்சி அம்மனோ தென்பட்டாள். பெரியாச்சி அம்மன் ஒரு தெய்வ பிறவி என்பதை அறியாமல் அவளுடைய உதவியை மன்னனோ நாடினான். பெரியாச்சி அம்மனும் அவனுடைய மனைவிக்கு பிரசவம் பார்த்து அவனுடைய குழந்தையின் உடல் முதலில் பூமியில் படாமல் பார்த்து கொள்வதாக கூறிவிட்டு அவனிடம் ஒரு நிபந்தனை போட்டாள். அந்த நிபந்தனையின்படி அவளோ அவனுக்கு பிறக்க இருக்கும் குழந்தை உடலோ பூமியில் படாமல் வைத்து கொண்டிருந்து விட்டால் அவளுக்கு ஏராளமான பொருள்களை தருவதாக உறுதியளித்தான் அரசன். குழந்தையும் பிறந்தது. மன்னனின் மனைவியும் அருகிலேயே அமர்ந்து கொண்டிருந்த பெரியாச்சி அம்மனுக்கு குழந்தையை தன்னுடைய கையில் ஏந்தி கொண்டு அமர்ந்திருந்தாள். காலக்கெடு முடிந்ததும் அரசன் வந்து அந்த குழந்தையை தன்னுடைய மனைவியிடம் தருமாறு கேட்டான். ஆனால் பெரியாச்சி அம்மனோ குழந்தையை தன்னுடைய கையிலேயே வைத்துக்கொண்டு முதலில் தனக்கு தர வேண்டிய பொருள்களை கொண்டு வருமாறு கூறினாள். ஆணவம் பிடித்த மன்னனோ ஒரு வயதான பெண்மணியால் தன்னை என்ன செய்ய முடியும் என்று இருமாப்பு கொண்டு அவளுக்கு கூறியபடி ஒன்றும் தர முடியாது எனவும் குழந்தையை கொடுக்காவிட்டால் உன்னையே கொன்று விடுவேன் என்று கோபமாக கூறிய வண்ணம் உருவிய வாளுடன் பெரியாச்சியின் அருகில் சென்றான் அரசன். அவ்வளவுதான். ஆத்திரம் அடைந்த பெரியாச்சியோ 4 கைகளுடன் கோரமான உருவை கொண்டு பயங்கரமான கண்களுடன் தன்னுடைய சுய உருவை காட்டியபடி அங்கு அமர்ந்தாள். ஒரு கையில் குழந்தையை உயர்த்தி பிடித்தாள். இன்னொரு கையினால் மன்னனின் மனைவியை தூக்கி தன்னுடைய தொடை மீது வைத்து கொண்டு அவளுடைய வயிற்றை கிழித்து அவள் உடலில் உள்ள உட்பாகங்களை கடித்து தின்றாள். அதற்கிடையில் தன் அருகில் உருவிய வாளுடன் வந்த மன்னனை தன்னுடைய காலடியில் தள்ளி அழுத்தி கொன்றாள். அவனுடைய படையினரை அவளுடைய அடிமைகளான அசுரர்களோ துரத்தி கொன்றனர். இப்படியாக கொடுங்கோல் மன்னனின் கதையை அவனுடைய வம்சத்தோடு முடித்ததும் ஆக்ரோஷமாக நின்ற அவளை கைகூப்பி வணங்கி நின்ற மக்களோ அவளுடைய கோபத்தை தனித்து கொண்டு தம்மை காப்பாற்றி அருளுமாறு வேண்டிக் கொள்ள அவளும் கோபம் தணிந்து தன்னை பற்றிய உண்மையை கூறினாள். அவரவர் வீடுகளில் உள்ள கர்ப்பிணிகளுக்கு சுகப்பிரசவம் ஆகவும் அவர்களுக்கு பிறக்கப் போகும் குழந்தைகள் நன்கு வளரவும் தான் உதவுவேன் என்றும் அவர்களுடைய குழந்தைக்கு தானே பாதுகாவலராக இருப்பேன் என்றும் உறுதி தந்தாள். இப்படியாக தன்னை அடையாளம் காட்டிக்கொண்டவள் பல கிராமங்களில் கிராம தேவதையாகவும் நகரங்களில் நகர மக்கள் வணங்கும் பேச்சி அல்லது பெரியாச்சி அம்மனாக விளங்குகிறார். அவள் ஆடி மாதத்தில் பெருமளவு ஆராதிக்கப்படுகிறாள். கர்ப்பிணிகளை அவளுடைய ஆலயத்துக்கு அழைத்து சென்று அவளுடைய ஆசிகளை வேண்டுகின்றனர். குழந்தை பிறந்ததும் தொட்டிலில் போட்டு பெயர் வைக்கும் முன்பு அவளுடைய சந்நிதிக்கு எடுத்து சென்று குழந்தையை அவள் சந்நிதியில் கிடத்திய பிறகு வீட்டிற்கு எடுத்து வந்து மற்ற சடங்குகளை செய்கிறார்கள். பெண் குழந்தைகளுக்கு காது குத்துதல், மொட்டை போடுதல் போன்ற சடங்குகளும் அவளை வேண்டிக் கொண்டு அவளுடைய ஆலயத்தில் செய்கிறார்கள். அவளை சிலர் மாரியம்மன் அவதாரமாகவும் பார்க்கின்றனர். கிராமப்புறங்களில் உள்ள அவளுடைய சில ஆலயங்களில் அவளுக்கு மிருக பலிகள் தரப்படுகிறது. ஆனால் நகரப்புற ஆலயங்களில் சுத்த சைவ பிரசாதங்களையே படைக்கின்றனர். இன்னொரு நம்பிக்கையின்படி பேச்சியம்மனோ மதுரையில் அருளாட்சி செய்கிறாள். பேச்சியம்மன் படித்துறை மதுரை வைகையாற்றில் புகழ் பெற்றதாம். சரஸ்வதி தேவியே பேச்சியம்மன் என்றும் சொல்வார்கள். பேச்சியம்மனே சிலர் பேச்சியம்மன் என்றும் சொல்வதுண்டு. என்ன நேயர்களே, இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா பெரியாச்சி என்ற பேச்சியம்மனின் வரலாறை பற்றி? மேலும் இது போன்ற சில சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி நேயர்களே.